இணைந்து நடத்தும் ட்ரோஜன் குதிரை நூல் அறிமுக விழாவிற்கு தலைமையேற்று உரை நிகழ்த்திய பகுத்தறிவாளர் கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் மாண்புமிகு ஐயா சா பால்ராஜ் உள்ள வரவேற்புரையாற்றிய மாவட்ட பகுத்தறிவாளர் கழகத்தினுடைய அமைப்பாளர் மாண்புமிகு ஐயா பா சடகோபன் உள்ள வேங்கை மாறன் அவர்களுக்கு பதிலாக இணைப்புரை வழங்கி பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற திராவிடர் கழகத்தினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் மாண்புமிகு ஐயா வே செல்வம் உள்ள முன்னிலையேற்று உரை நிறுத்திய மாவட்ட திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு ஐயா முருகானந்தம் உள்ள பகுத்தறிவாளர் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் மாண்புமிகு ஐயா வீர பழனிவேல்ராஜன் உள்ள பகுத்தறிவாளர் கழகத்தினுடைய மாநில அமைப்பாளர் மாண்புமிகு ஐயா சி மகேந்திரன் உள்ள தொடக்க உரையாற்றிய பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றத்தினுடைய மாநில செயலாளர் மாண்புமிகு ஐயா பாவலர் சுப முருகானந்தம் உள்ள பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றத்தினுடைய மாநில தலைவர் மாண்புமிகு ஐயா முனைவர் வா நேரு அவர்களே, இங்கே சிறப்பாக உரையாற்றிய மதுரை சிந்தனை மேடையினுடைய தலைவர் மாண்புமிகு தோழியர் சி வெண்ணிலா அவர்களே, இந்த நிகழ்வுக்கு வருகிறது பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர் ஐயா ஆறுமுகம் அவர்களே, பெரியார் பெருந்தொண்டர் தொடர்ந்து எனக்கு அழைத்து கூட்டம் நடத்தவர் ஐயா பெரியார் தொண்டர் பாக்கியம் உள்ள மற்றும் இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே, நிகழ்ச்சியுடைய நிறைவாக நன்றி உரையாற்றிருக்கின்ற மாவட்ட செயலாளர் மாண்புமிகு அருமை தோழர் ராலி சுரேஷ் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நூல் அறிமுக விழா 1921 வந்துவிட்டது. அன்னைக்கு விட 160 ரூபாய், 26 ஒரு 250 ரூபாய் விற்கணும். மக்கள்கிட்ட போய் சேரணுங்கிறதுக்காக 120 ரூபாய்க்கு திராவிடர்கள் விட குறைச்சி கொடுத்துச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கணும் அது எவ்வளோ முக்கியமான புத்தகம், எங்கே போய் மக்கள்கிட்ட சேரணுங்கிறதுக்காகவே 120 ரூபாய்க்கு இந்த புத்தகத்தை கொடுத்துருக்காங்க. நான் கூட ஒரு 6-7 புத்தகம் இருக்குது வித்தரணும்னு முடிவு பண்ணிட்டு உட்காந்துருந்தேன். ராதா வந்து காதுக்குள்ளே சொல்லிட்டாரு எல்லாம் முடிஞ்சிருச்சியான்ட்டார், விற்கிறதுக்கு புத்தகம் இல்லைன்னா. ஏன்னா நம்ம நிகழ்ச்சியுடைய தொடக்க அந்த எழுதையில் வந்த புத்தகம் அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டது அப்படி எழுதுவதற்கு ஒரு வாய்ப்பா அவரை அதை சொல்லிட்டார். ரொம்ப அருமையாக ரொம்ப சிறப்பாக எல்லாரும் பேசினேன். எனக்கு ரொம்ப நெருக்கடி என்னன்னு கேட்டீங்கன்னா அரங்கக்கூடத்துக்குள்ள பேசுறது தான். ஏன்னா நாங்கள் இந்த அரங்கக்கூடத்துக்குள்ள வச்சு நடந்து போய் மாட்டிக்கிட்டு பேசுகிற ஒரு வாத்தியாராக இருப்பார்னு முடிவு பண்ணிடுவோம். ஒரு மாணவர்கள் வெளியில் எழுதிட்டு போக முடியாது. ஏன்னா அவருக்கு பயந்தே ஆகணும். உட்காரான்னு சொல்ல வேண்டியதில்லை, அவன் உட்கார்தான் இருக்கணுங்கிற வழி இல்லை. ஏன்னா அரங்கக்கூடத்தில் அது ஒரு நெருக்கடி. எனக்கு நான் கொஞ்சம் கொஞ்சம் கூட்டம் ஏறணும்னு நினைப்பேன். ஏறி ஓரளவுக்கு ஏறி முடிக்கிறேன். நானும் கூட்டத்தை முடிக்கிறதுக்கும் சரியா இருக்கும். ஒரு 1 மணி நேரத்துக்குள்ள முடிக்கிறதுக்கு சரியா இருக்கும். உண்மையிலேயே ஒவ்வொருத்தரும் பேசி நான் கூட இத்தனை பேர் பேசணுமா அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சேன் ஐயா செல்வத்திட்ட. ஏன்னா போகிற காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு தலைமை உரை, அதே போல பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்புரை, நன்றி உரை, முடிந்தால் வரவேற்புரை, அது வேற முடிக்காதான் போகிற காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த செய்தியை கொண்டு போவதற்கு எல்லா செய்தியும் சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் புத்தகத்தை கொடுத்து நான் போகிறதையும் பேசிட போகிறேன்னா நடக்கிற காரியமாக பேச்சாளர்களுக்கு சொன்னார் ஐயா நேரத்தோடார் பற்றியா பேச்சாளர்கள் வந்து எப்படி சொல்லணும்னு எல்லா அத்தியாயங்களை பற்றி பேசணும்னு எல்லாத்தையும் ஆசிரியர் எழுதி விட்டு கடைசியாக எழுதிட்டு இருக்கின்றார். கடைசி வரியில இந்த மாதிரி நீங்கள் எழுதுனதையெல்லாம் பேசணும்னா ஒத்து வராது, ஒரு 40 நிமிடத்துக்குள்ள பிடிச்சிருக்கிட்டார். ஏன்னா எல்லா அத்தியாயமா நம்ம பிரித்து சொன்னு வச்சுக்கலேன், கேட்பதற்கு ஒரு சலிப்பு வந்துடும். அதுங்கிறதுல தலைவர் அவர்களே ஒரு 40 நிமிடத்துக்குள்ள சொல்ல வேண்டிய செய்திகளை சொல்லிடுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவ்வளவு ஏராளமான செய்திகள் ஆர்எஸ்எஸ் பற்றி நம்ம கொண்டு புதிதல்ல என்னாலும் கூட இங்கே ஒவ்வொருத்தரும் நல்லா எடுத்து சொன்னாங்க. அது குறிப்பாக எனக்கு ஒரு அருமையான செய்தியை நம்முடைய பேராசிரியர் வெண்ணிலா அவர்கள் சொன்னார்கள். அதாவது வாய்ப்பு அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அவங்க கொடுத்துடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். கண்டிப்பு இருக்கணும், கண்டிப்பு இல்லைன்னா சரியா வராது. சின்ன பிள்ளைங்களுக்கு அது வளர்க்கப்படணும். அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்தாக நம்ம எதிர்கொள்ள முடியாது. பெரியார் விடவா கண்டிப்பு இல்லைன்னா சரியா வருமா? பெண்ணுரிமை பற்றி பேசுனவர் தான் பெரியார். பெண்ணுரிமை தானே பேசினாரு, அவங்க உரிமை தானே அது. நாங்கள் மேலே விட்டுற வேண்டியதான் கோயிலுக்கு போய் முடியாது சொன்னேன். ஏங்க பெண்ணுரிமை பேசுகிறவர் பெரியார் என்ன பண்ணிருக்கணும்? அவங்க கோயிலுக்கு அவங்க போகிறாங்க, அவங்க விருப்பம் தானே, ஏன் நீங்கள் தடுத்துறீங்க நீங்கள் அப்படின்னு ஐயா விடல. 4 பேர் அனுப்பியிருக்காரு. அனுப்பையில் என்ன சொல்லி அனுப்பியிருக்காரு? அந்த வார்த்தை தான் பழைய வார்த்தையே போடுறாங்க.
ஒரு புதுசா வந்திருக்க ஒரு தாசி, நீ போய் கரெக்ட் பண்ணி முடிஞ்சா கரெக்ட் பண்ணிக்க, முடிஞ்ச வரைக்கும் இடிச்சு பார்த்துருக்கான். அந்த அம்மா தாக்க பிடிக்க முடியல, அங்கேயே வந்து பெரியாரே சொல்லிருக்கான், யோக்கிய பயிரோட கூற கூட மாட்டேன் கோயிலை பார்த்தா இந்த பயிர் இந்த இடி இடிக்கிறான். நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க, நீங்க தன்னுடைய மனைவிய அவர் காதல் மனைவி அதை பார்க்கணும். தானே பார்த்தீங்கன்னா ஆளை விட்டு அவனுக்கு யாரும் தெரியாத அறிமுகம் இல்லாத ஆளுநா பார்த்து போய் இடிக்க சொல்லியிருக்காரு அப்படின்னா அது இடிச்சதனுடைய விளைவுதான் நாகம்மையால் திராவிடர் கழக தலைவர் தந்தை பெரியார் அவர்களுடைய தோழர் என்று பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றார். கண்டிச்சுதான் ஆகணும். பேர் வைக்கிறது சொன்னாங்க, உண்மையிலேயே தமிழ் பேரை அத்து போயிருக்கு. ஆமாங்க, ரொம்ப குறைஞ்சி போயிருக்கு. 40 பேர் 50 பேர் வந்தா நம்ம ஆள அத்தி போத்தது மாதிரி ஒரு பேரை வச்சிடலாம். அன்பழகன், அறிவழகன், முத்தழகன், கடையழகன், வெண்ணிலா இது கூட வந்து பாத்தீங்கன்னா அன்பரசி, அறிவரசி எங்கேயாவது இடத்துல தாய்ப்பாலை நீக்கிவிட்டு பிற தழுவல் மொழி பெயரிட்டு கொலை நினைத்தார். சுப்ரதனதாசன் எழுத சொல்லலாம், தாய்ப்பாலை நீக்கிவிட்டு பிற தழுவல், அதாவது பிற மொழி பெயர்கா சொன்னார், தாய்ப்பாலை நீக்கிவிட்டு பிற தழுவல் மொழி பெயரிட்டு கொலை நினைத்தால் தாய்மொழியை நீக்கிவிட்டு பிற தழுவல் மொழி பெயரிட்டு கொலை நினைத்தால் தாய்ப்பாலை நீக்கிவிட்டு நாய்ப்பாலை உண்ணுவதற்கு சமம். தமிழை இல்லை, சீனாக்காரன் ஒருத்தன் கூட மொழியில பேர் வைக்க மாட்டான். இன்னை வரைக்கும் ஒரு பார்ப்பான் வேற பேர் வைக்க மாட்டான். இன்னை வரைக்கும் ஒரு பார்ப்பான் ஒரு தமிழ் பேர். என்ன அன்பழகன் ஐயர் இருக்கானா, அறிவழகன் இருக்கானா, தமிழரசு இருக்காங்களா, முத்தரசு இருக்காங்களா, தமிழ்மானம் இருக்காங்களா, எங்கேயாவது சொல்லுங்க. நீங்க எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல ஒரே ஒரு பார்ப்பான், இவ்வளவு நாள் நம்மளுடையதான் இருக்கான், நம்மகிட்ட தான் எல்லாம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கான், ஏன் வைக்க மாட்டேங்கிறான், என்ன காரணம் வைக்க மாட்டேங்கிறான்? அவன் தன்னுடைய இனத்தை அவன் சரியா பாதுகாக்க நினைக்கிறான். அதான் இருந்து நம்ம ஆளு உண்மையிலேயே பெரியாருடைய காலத்துல இருந்து மாற்றம் பேர் மாற்றம்லாம் நிறைய வந்ததுதான். ஆனா இப்ப என்னன்னா இப்பதான் சிக்கல் ஒண்ணு வந்து பிள்ளைங்களுக்கு சின்ன குழந்தைங்க பேரன் சொல்றான், பேத்தி சொல்லிச்சுன்னு ஓட்டு போட்டேன். ஒப்பம் பேரன் சொன்னான், பேத்தி சொல்லித்தான். ஆமா, அந்த வலைத்தளத்துல போட்டு பண்றானு கொதிக்கிற எண்ணெயில இந்த கைதான ஓட்டு போட்டு ரீல்ஸ் பார்க்க கூடாதுன்னு நினைச்சா கூட திறந்து பார்க்கறது மாதிரி ஆயிடுது. திராவிடர் கழகத்துக்கு எழுத்த பத்திரிகை எழுத்தாளர் பண்றதுக்கு ஒரு வேலை, மாணவர்களுக்கு ஒரு வேலை, திராவிடர் கழகத்துக்கு நமக்கு என்ன வேலை அப்படிங்கிறதுக்கு திருவத்தையா அவங்க விட்டுட்டார். அதெல்லாம் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க, 5 போதைங்கிறார். ஜாதி மத போதை, மது போதை, செல் போதை, அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா மிக முக்கியமான போதையில போது பதவி போதை இருக்கு பாருங்க. அதாவது ஓடுறதுல தெரியாத அளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நெருக்கடியில நம்ம திராவிடர் கழகம் சார்பா மாநிலம் முழுவதும் ஒரு 50 திராவிடர் கழகம், பொதுத்திராவிடர் கழகம், பொதுத்திரு எழுத்தாளர் மன்றம் சார்பா ஒரு 50 கூட்டங்களை நடத்தி இந்த நூலை அறிமுக விழாவாக நடத்த வேண்டும் என்று சொல்லி இது உண்மையிலேயே நல்லவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முழுவதும். எனக்கு ராமேஸ்வரம் கூட்டம் வந்து மார்ச் 26ஆம் தேதி வச்சிருக்காங்க. எல்லா மாவட்டங்களும் அந்த கூட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது. ட்ரோஜன் குதிரை அப்படின்னாலே அதுவே புதுசா வந்துருச்சு. எல்லாரையும் விட விளக்கமா உளவியல் பேராசிரியர் வெற்றிலா சொன்னாங்க. செல்வத்தையா நல்லா கேட்டாங்க. ஏன்னா நமக்கே வந்து 3 தான் அது கொடுத்துருக்காங்க புத்தகத்திலேயே. அதாவது தன்னுடைய ரகசிய நோக்கத்தை அடைவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு பொருள், ஒரு நபர் தன்னுடைய ரகசிய நோக்கத்தை அடைவதற்காக அது ஒன்று போட்டிருக்கு. அடுத்து வைரஸ், எல்லாம் தான் சொன்னீங்க. கம்ப்யூட்டர்ல வைரஸை பரப்பி செய்தியை மாற்றுறது, அந்த அழிக்கிறது, இருக்கிற தகவலை அழிக்கிறது. அதே போல அந்த ரோமன் ஒருத்தர் எழுதின இலியட் என்ற கதை, அதை பற்றி 3 தான் போட்டிருக்காங்க. ஆனால் நீங்க அது விழாவாரியா அது எப்படிங்கிறத ரொம்ப நீங்க படிச்சதுனால அது வாய்ப்பா அதை சொன்னீங்க. அந்த ட்ரோஜன் குதிரைனாலே புதுசாக தான் தெரியுது நமக்கு. வந்து அது மாதிரி குதிரையெல்லாம் நம்ம வந்து நம்ம வெள்ள குதிரையை பார்த்துருக்கோம், எம்ஜிஆர் படத்துல அவர் அதெல்லாம் பார்த்துருக்கோம். அப்புறம் இந்த கருப்பு குதிரை இதெல்லாம் பார்த்துருக்கோம். எங்க பக்கம் ஆவணத்து குதிரைன்னு ஒன்று கொண்டு வந்துருவாங்க. அதாவது மணமகளை வச்சு அதாவது பாத்தீங்கன்னா கொண்டு வருவோம். அது 1.5 லட்ச ரூபா கொடுப்பாங்க. நம்மளால வேலை வழக்காதவங்க பாருங்க நீங்க, அதுக்கு 1.5 லட்ச ரூபா கொடுத்து அந்த மணமகளை ஊர்வலத்தில் அழைச்சிட்டு வருவாங்க. மணமகளை பெரும்போது கொண்டு வர மாட்டான், மணமகளை தான் கொண்டு வருவாங்க. அதுபோல குதிரையை தான் பார்த்து நமக்கு ட்ரோஜன் குதிரை. இது ஒரு ரகசியமா தன்னுடைய காரியத்தை செய்வதற்கு வெளியில காட்டிக்காத அளவுக்கு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துது என்பதை நம்முடைய தமிழர் தலைவர் அவர்கள் ரொம்ப அருமையாக எழுதியிருக்காங்க. எல்லா செய்திகளையும் சொல்ல வேண்டிய நாட்டி போனா கூட எடுத்துக்கிட்ட தலைப்பின் கீழே தான் ஒரு குறிப்பிட்ட செய்திகளை மட்டும் நிலைவுபடுத்தணும் என்பதற்காக சொல்லுகிறேன். இதற்கு RSS நோக்கத்தை அதாவது அவன் வந்து வெற்றி பெறுவதற்கு என்னென்ன காரியம் வேணாலும் அவன் துணிச்சலா செஞ்சுட்டு நமக்கு அதுல
இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த தலைவராக டாக்டர்